நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிக மிக வலிமையான திறமையான 9 நவக்கிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம். இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோள் குரு என்ற தட்சிணாமூர்த்தி. அந்த குருனுடைய வக்ரம், அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் 22ஆம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது 12 ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை. வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி, இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன். குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ குருன்னா யாரு? அப்போ நவக்கிரகங்களை எப்படிப்பட்டவர் நம்ம தெரியணும் இல்லைங்களா? அப்போ குருங்கிறது நவக்கிரகம் முழுமையான ஒரு சுபக்கிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். மனித வாழ்வுக்கு அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர். நாட் ஃபார் சால்வ், ரெடியூஸ் பண்ணக்கூடியவர். எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க, அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க, குறைக்கத்தான் செய்வாங்க. எந்த மூலம் குறைப்பாங்க? நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க. அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்கக்கூடியதில் முதல் கோளாக இருக்கிறது குரு பிரம்மா. அதனால தான் குரு பார்த்தால் கோடி, எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க? குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அடியன் குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட விட்டால் வாழ்க்கையே இல்லை. பார்த்தீங்களா? போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, போராட விட்டால் வாழ்க்கையும் இல்லை. அது மட்டுமில்ல, ஒருவரால் நிராகரிக்கப்பட்டது மற்றொருவரால் அது தேர்வு செய்யப்படுகிறது. ஒருவரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு செயல் மற்றவரால் தேர்வு செய்யப்படுகிறது. துணையாகவும் துணியாகவும் ஒவ்வொரு வழியும் நம்மை வலிமையாக்கும் ஆற்றலும் விஞ்ஞான அறிவும் வெளிநாடு உணர்வும் கொண்ட விருச்சக ராசி நேயர்கள் நீங்கள் தான். வெளிநாடுனாலே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். வெளிநாடுனாலே யார்? வெளிநாடுனாலே கடகராசி, ஜலராசி. வெளிநாடுனாலே விருச்சக ராசி யார்? நீங்கள் தான், ஜலராசி. அதுக்கடுத்து வெளிநாடுனாலே மீனராசி யார்? மீனராசி தான், அதுக்கு ஜலம்தான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது ஒரு முறையாவது நீங்கள் போய் ஆகணும். அந்த ஜலராசிக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். அப்போ விருச்சிக ராசி என்ன செய்வீங்க? உங்கள் ராசிக்கு முதல்ல குரு வக்கரம் 10/10/2024, 2/2/2025 மறக்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வு பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ குரு வக்கரம் விருச்சகத்துக்கு எப்படி செய்யும்? அபாடி, இதுவரையும் நம்ம சொல்லவே இல்லை. இப்போ தான் நெகட்டிவ்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். சனிக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தோம், குருவுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ விருச்சகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அப்போ விருச்சகத்துக்கு குரு யார்? குரு விருச்சக ராசி அதிபதி செவ்வாய். அப்போ விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய்னா குருவுக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர்? நட்பு கிரகம் மட்டுமல்ல, மிகவும் நெருக்கப்பட்ட கோள்கள், மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட கோள்கள். எப்படி, எந்த வகையில் அங்கீகரிக்கப்பட்டது? செவ்வாய் என்பதும் ஒரு வகையான குரு தான். பார்த்தீங்களா? அப்போ குரு என்ற தட்சிணாமூர்த்தியும் ஒரு வகையான குரு தான். ஆக நம்ம எதை பற்றி சொல்கிறோம்? அப்போ 2 பேருமே ஒரு நிலையில் இருக்காங்க. ஒரு சில இடத்துல தான் வெவ்வேறு கேரக்டரில் இருக்காங்க, ஒரு சில இடத்துல தான் வெவ்வேறு கேரக்டர் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு அந்த குரு நமக்கு என்ன செய்யும்? மிகப்பெரிய நன்மையை செய்யாது. ஏன் செய்யாது? 2 பேருமே நட்பு கிரகம். அப்போ வக்கரம்னா தன்னுடைய ரியல் கேரக்டரை மாற்றி செய்யும். ஆக துலாமுக்கு நல்லா செய்யணும்னு சொன்னோமா, கன்னிக்கு நல்லா செஞ்சிச்சு குரு வக்கரம் சொன்னோமா. ஆனால் விருச்சகத்துக்கு கொஞ்சம் மத்திம பலனை கொடுக்கும். அப்போ எந்தெந்த வகையில் மத்திம பலனை கொடுக்கும்? ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதை மத்திம பலனை கொடுக்கும்.
நெருப்பு சம்பந்தப்பட்டதை மத்தியம பலனை கொடுக்கும். நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் மத்தியம பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் நிலங்கள் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, நாட்டு மருந்து கடை சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய ஸ்டார் சம்மந்தப்பட்டது, வாகனம், வண்டி வாகனம், அதாவது கட்டிடக்கலைகள் எல்லாம், பொறியியல் துறை, கட்டிடக்கலை, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் துறை, இது எல்லாம் உங்களுக்கு உகந்தது. எவ்வளவு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு உகந்தது. ஆனால் இது எல்லாமே என்ன இருக்கும், இப்போதைக்கு உங்கள் தசாபத்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு ரொம்ப எச்சரிக்கை மணியோடு செய்ய வேண்டும். அப்போ எச்சரிக்கை மணியோடு செஞ்சு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன் குரு உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரிய குரு வக்கரம் பெறாரு. உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரிய குரு வக்கரம் பெறாரு. அது மட்டும் இல்லை, செவ்வாயும் டைப்ஸ் ஆஃப் ஒரு லாஜிக்கான குரு தான். அப்போ எப்படி குரு வக்கரத்தில் என்ன பண்ணுவார், கூடுமானவரை கெடுக்க மாட்டார், கொடுக்கவும் மாட்டார், கெடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார், அவர் தாம்பளே தான் கொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ அவர் நிலையில் இருப்பார். அவர் நிலையிலிருந்து அவருக்குரிய ப்ரொடெக்ஷன், அவருக்குரிய நன்மை தீமையை கொடுத்துட்ருப்பார். ஆக நிச்சயமாக விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். என்ன, நோய்த்தன்மைக்கு ஒரு இடம். நோய்த்தன்மை, யார் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நோய்த்தன்மை ஏதாவது ஒரு வகையில் தோல்வியாதியாக வரலாம், கிட்னி ப்ராப்ளமாக வரலாம், ப்ரெஷர் வரலாம். சுகர் ப்ரெஷருக்கு நோயே கிடையாது, அது ஒரு நோய் நம்ம இண்டிகேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தன்மையில் இப்போ எல்லோரும் நம்ம வந்துட்டோம் அந்த கலியுகத்தில். அதனால் விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக இந்த குருனுடைய வக்கரம் ஒரு சில நன்மைகள் குறைக்குமே தவிர கூட்டாது. அதே சமயத்தில் உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா தாம்பளே தான் கொல்ல மாட்டான்னு சொல்லுவோம்ல, அதனால் உங்கள் வீட்டுக்கு அவர் தீயவாராக இருந்தாலும் தீயதை குறைச்சி கொடுப்பார். வழிபாடு, என்ன வழிபாடு நீங்கள் பண்ண போகிறீங்க, சாங்கியம் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக திருப்போரூர் முருகன், அதாவது திருச்செந்தூர் நீர்ச்சண்டை, திருப்பரங்குன்றம் நிலச்சண்டை, திருப்போரூர் நீர்ச்சண்டை, திருப்பரங்குன்றம் நிலச்சண்டை, திருப்போரூர் ஆகாயச்சண்டை, ஆகாயம். ஆக இந்த 3 கோயிலில் ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வாங்க. இந்த 3 கோயிலில் ஒரு கோயில் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வல்லக்கோட்டை முருகன், சிறுவாபுரி முருகன், வடபழனி முருகன், இப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வித்தியாசமான கோயிலுக்கு போங்க. சிறுவாபுரி போகிறத விட வல்லக்கோட்டைக்கு போய் பாருங்கள். வல்லக்கோட்டைக்கு போகிறத விட குன்றத்தூர் போய் பாருங்கள். கந்தக்கோட்டம் போங்க, குமரக்கோட்டம் போங்க, கந்தக்கோட்டம் போங்க, குமரக்கோட்டம் போங்க. இந்த மாதிரி போகும்போது ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களுக்கு கொடுக்கும். மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த செயல் இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக துணி ஜவுளி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா செய்யும். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, ஜவுளி சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, கட்டுரை சம்மந்தப்பட்டது, கற்பனை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக தேய்பிறை அஷ்டமி, ஏற்கனவே உங்களுக்கு சந்திரன் அதில் நீச்சம் பெற்றிருக்காரு. அதே சமயத்தில் ராகு உச்சம் பெறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் நீசபங்க ராஜகோமம் மாறினாலும் அந்த கண்டிப்பாக சந்திரனுடைய, ஏன்னா சந்திரன் நீச்சம் இருக்கிறதுல அம்பாள் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணணும். அம்பாள் வழிபாடு கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். ஏன்னா அம்பாள் வழிபாடு கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். குறிப்பாக வடக்கு முக வழிபாடு, அம்பாள் வடக்கு முக வழிபாடு நல்லா பண்ணணும். வடக்கு முக வழிபாடு நல்லா பண்ண வாழ்வு உயரும். அதனால தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெற்க தேயுது வடக்க வாழ்றதுனால சொல்லுவாங்க. வடக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மிக அற்புதமான செயலை கொடுக்கும். தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு வக்கரம், விருச்சிக ராசிக்கு இந்த வக்கரம் நிச்சயமாக தீமையை அதாவது நன்மையை செய்ய விட்டாலும் தீமையை குறைத்து செய்யும். நன்மையை செய்ய விட்டாலும் தீமையை குறைத்து செய்யும். ஏன்னா 2 பேருடைய ஆதிபத்தியம் அதில் இருக்குது. 2 பேருடைய ஆதிபத்தியம் இருக்குது. 2 பேர் ஆதிபத்தியம்னா குருவும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால கவலையே பட வேண்டாமல் நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க. முருகப்பெருமானை நல்லா கும்பிடுங்க. அம்பாள் முருகப்பெருமான் நல்லா கும்பிடுங்க. திருமுருகன் பூண்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க.
திருமுருகன் பூண்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க. அவினாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டி சாட்சாத்தா மிக அற்புதமான, அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். 7 ஸ்தலங்கள், கொங்குல 7 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 60 ஸ்தலம். திருமுருகன் பூண்டியில் முருகனை கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும், ஒரு நன்மையை கொடுக்கும், ஒரு தடையை நீக்கி வெற்றியை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யும். வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலை, முயற்சி செய்யும்னு தானே சொல்கிறேன். பாயிண்ட்டு தான் முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா எதையுமே மக்கள்கிட்ட உடனே போய் உங்களுக்கு ஃபீட் ஆகும். அதனால் நெகட்டிவ் தான் ஃபீட் ஆகும். எதையாவது சொல்லிட்டோம்னா பிடிச்சிக்கிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. உடனே ஃபீட் ஆகக்கூடாது. என்ன ஆகும்? வெற்றியை கொடுக்காது, தீமையை குறைக்கும். இதுதான் பாயிண்ட். இப்படிலாம் செஞ்சு வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அதுக்கு அடுத்தது ஒரு ஜனன ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, அறக்கட்டளை, பக்தி, நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல அறிவு, நல்ல மந்திரம், நல்ல கற்புத்தன்மை, சமுதாயத்தின் நல்ல பெயர், செல்வாக்கு, பணம் ஆகிய நற்பலன்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது. குரு நல்ல நிலையில் என்ன? குரு 1, 5, 9 திரிகோணம், கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திரம். அப்போ கேந்திராதிபதியாக இருந்தாலும் திரிகோணாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்கே இருக்கணும்? உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ உச்சம் பெறக்கூடிய இடம் கடகம். அப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார். தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும். மேசராசியும் விருச்சக ராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும். என்னைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கன்னி ஆகவே ஆகாது. அது நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க. தீர்த்த யாத்திரை, புண்ணிய தலங்கள், மஞ்சள் நிற ஆடைகள், நல்ல குரு வழிபாடு, பொன் பொருள் சேர்க்கை, ஆசிரியர்கள் நட்பு, குருனுடைய நட்பு, யோகியினுடைய நட்பு, ஒரு ஞானினுடைய தொடர்புகள், இதெல்லாம் குரு திசையில், குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும். ஜனன காலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர், ஆரோக்கியம் என்ன. இப்போ பாசிட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா? இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க? அவப்பெயர், ஆரோக்கியமின்மை, ஆன்மீக நாட்டத்தில் குறைவு, பொருளாதாரத்தில் மந்தம், பொருளாதார மந்த நிலை, உடல்நிலையில் சீரான மருத்துவ அடிக்கடி மருத்துவம் பார்த்தல், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள் பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன், அதுக்கடுத்து சுவாமிமலை, அதுக்கடுத்து தென்குடி திட்டை, அதுக்கடுத்தது ஆலங்குடி, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி, சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடி, இதெல்லாம் ஏன் போறீங்க? பாடல் பட்ட ஸ்தலம் திருவழிதாயம், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் பாருங்க திருவழிதாயம். அப்படிப்பட்ட குரு ஸ்தலத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீமைகள் குறைந்து நற்பலன்கள் கண்டிப்பாக கூடும். ரத்தினம் அவருக்கு புஷ்பராகம், மரம் அரசு மரம், இந்திரன், வடக்கு, அவருடைய வாகனம் யானை, பார்த்தீங்களா? யானை, சுவை இனிப்பு, பார்த்தீங்களா? மூலத்திரிகோணம் தனுசு, உச்சம் பெற்றது கடகம், நீச்சம் பெற்றது மகரம், அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவருடைய தசாகாலம் 16 வருடங்கள். குரு பயிற்சி 1 வருஷம், குருனுடைய மொத்த வருஷம் 16. அதில் பார்வை 5, 7, 9. அவர் மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம். இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் 1 வருடம். அப்போ இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எப்படி இருக்குது? குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், கசகசிரி யோகம், அப்புறம் ஹம்ச யோகம், இப்படி எல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்கிறது, அடியேன்னு சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள், பொதுவான காரணிகள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கசகசிரி யோகமா, குருச்சந்திர யோகமா, சகட யோகமா, குருமங்கள யோகமா, ஹம்ச யோகமா, குருச்சந்திர யோகமா, இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து அதை தீர்வு செய்வது. உங்கள் வயது முக்கியம், அடுத்து உங்களுடைய தசாபுத்தி முக்கியம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் முக்கியம். குரு நீச்சம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா, இதெல்லாம் பார்த்து பரிசீலனை செய்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருனுடைய
ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருசாத்தா பரபிரம்ம தர்ஷ்மை ஸ்ரீ குருவே நமக்கு.